வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சதுரங்க வேட்டை 3 அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் கேமர் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட அஃபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன். அந்த படம் ஆல்ரெடி 2014 ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்தில் வந்து நெடுமுடி வேணு தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. ஒரு கொள்ளைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை நகரும். ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சுட்டு, அதாவது 10 கோடி ரூபா மதிப்புள்ள பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு கார்ல எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்க. போன இடத்துல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா நெடுமுடி வேணு இருப்பாரு. இந்த 3 பேருக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு. அண்ட் இன்ஃபேக்ட் இவங்க 3 பேரும் கொள்ளையர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க கிட்ட ஒரு டீல் பேசுறாரு. அதாவது 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை நீங்க கொள்ளை அடிச்சிருக்கீங்க, அதை நீங்க ஃப்ரீயா வெளியே யூஸ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பட் அந்த பங்கு 3ஆ இருக்கிறதுக்கு பதிலாக 4ஆ போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டீல் பேசுறாரு. ஆரம்பத்தில் ஒத்துக்கிறவங்க பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி இந்த பங்கை நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுல இருக்கக்கூடிய ஒருத்தரும் அந்த பணத்தை எப்படியாவது தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. சோ அந்த பிளானிங் எப்படி போகுது, கடைசியா அந்த பணம் யார்கிட்ட போகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை அப்படியே மங்காத்தாவோட ஒரு மினி வெர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல எப்படி விநாயக் மகாதேவோ அதே மாதிரி இதுல வந்து நம்ம சகாரியா அப்படின்ற கேரக்டர்ல நெடுமுடி வேணு நடிச்சிருப்பாரு. கடைசியா அந்த ஹேஸ்டுக்குள்ள வந்து அந்த மொத்த ஹேஸ்டையும் மாத்துறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாரு. பட் மங்காத்தாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஹேஸ்டை காட்டின விதமா இருக்கட்டும் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேமா இருக்கட்டும் ஒரு மாதிரி பரபரப்பா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அந்த ஹேஸ்டையும் ஒழுங்கா காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மைண்ட் கேமை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது பயங்கரமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் போக போக ஒண்ணுமே காட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் பேரலா 2 போலீஸ்காரங்க வந்து ட்ராக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. அதுவுமே பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது திடீர்னு வந்து காணாம போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் அப்படின்றதே சுத்தமா காட்டியிருக்க மாட்டாங்க. அதுல எப்படி லட்சுமி ராய் உள்ள வருவாங்களோ அதே மாதிரி இதுல வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேரக்டரை கொண்டு வந்ததுக்கான பர்பஸ் அப்படின்றதுமே தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரம் தான். ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிக்கக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றது விறுவிறுப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜான படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.